நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தரம் 5 மாணவர்களுக்கான நுண்ணறிவு வினாக்கள் பகுதி 6. நாங்கள் இதுக்கு முதல்ல ஏற்கனவே 5 நுண்ணறிவு வினா பேப்பர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த வீடியோவை முதலாவது பார்க்குறவங்களை என்னென்னு சொன்னால் இதற்கு முதல்ல நடந்த நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பான பயிற்சி வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடப்பட்டுள்ளது, அதனூடாக சென்று உங்களுக்கு பார்க்கலும். அதே போல் நீங்கள் எங்களோட சேனலை முதலாக பார்க்குறவங்களை என்னென்னு சொன்னால் எங்களோட சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஆல் கொடுக்கவும். அப்போது தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடும் பாடங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்கலும். அதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலில் வர பாடங்கள் தொடர்பான விளக்கங்களை சொல்லி கொடுத்துட்டு எங்களோட லிங்க்கை அனுப்பிவிடுங்க. அப்படி அனுப்பி அவங்களும் அதன் மூலம் பிரயோசனம் அடைகிறதுக்கு சந்தர்ப்பங்களை உதவிகளை செய்யுங்க. சரி, அந்த வகையில் நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். உருவை பார்த்து சரியான விடையை தெரிவு செய்க. முழு உருவத்தினதும் பரப்பளவு நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவின் 4 மடங்காகும், 6 மடங்காகும், 8 மடங்காகும். முழு உருவத்தினதும் பரப்பளவு நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவின் 4 மடங்காகும், 6 மடங்காகும், 8 மடங்காகும். பாருங்கள், இன்னைக்கு படம் ஒன்று தந்திக்கிறாங்க. அந்த படம் எத்தனையாக பிரிக்கப்பட்டிக்குது எண்ணி பாருங்கள் 8ஆக பிரிக்கப்பட்டிக்குது. 8 வந்து எப்படிப்பட்டது? ஒரே அளவு சமனுடையனவாக காணப்படுது. அதாவது 8ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறதோடு எல்லாம் வந்து ஒரே அளவு சமனுடையனவாக காணப்படுது. அப்போ இங்கே கேட்டிக்கிற கேள்வி வந்து இந்த முழு உருவத்தில் நிறம் தீட்டப்பட்ட பகுதி என்ன பங்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனை? 8ஆக பிரிச்சேன்னு சொன்னால் அப்போ 8 ஒரு பகுதியாக தான் காணப்படும். சரியா? பாருங்க, எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. அப்போ இன்னைக்கு 8ஆக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதிக்கு என்ன செய்யப்பட்டிக்குது? நிறம் தீட்டப்பட்டிக்குது. கேள்வியை பாருங்க. முழு உருவத்தினதும் பரப்பளவு நிலற்றப்பட்ட பகுதியின் பரப்பளவின் 8 மடங்காகும். எத்தனை மடங்கு? 8 மடங்காகும். எத்தனை மடங்கு? 8 மடங்காகும். அப்போ இன்றைக்கி எத்தனாவது விடை? 3வது விடை. அடுத்த கேள்வியை பாருங்க. நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவினது. இன்னைக்கு ஒரு உருவம் தந்திக்குது. அந்த உருவம் வந்து நிலற்றப்பட்ட பகுதி முழு உருவத்தில் எத்தனை பங்குன்னு கேட்குறாங்க. படத்தை நல்லா பாருங்கள். செவ்வகமான 4ஆக பிரித்து ஆனால் நடுப்பகுதியை மட்டும் என்ன செய்யப்பட்டிக்குது? நிறம் தீட்டப்பட்டிக்குது. இந்த செவ்வகங்கள் வந்து 4ஆக பிரிக்கப்பட்டது வந்து சமனாக தான் 4 செவ்வகங்கள் பிரிக்கப்பட்டிக்குது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதை எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த 8 செவ்வகங்கள் வந்து காட்டப்படுது. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 செவ்வகங்களில் எத்தனை பகுதி வந்து இங்கே நிறம் தீட்டப்பட்டிக்குதுன்னு சொன்னால் 2 பகுதி வந்து நிறம் தீட்டப்பட்டிக்குது. எத்தனை பகுதி? 8ல் 2 பகுதி வந்து இன்னைக்கு நிறம் தீட்டப்பட்டிக்குது. சமனான 2 செவ்வகங்களுக்கு இன்னைக்கு நிறம் தீட்டப்பட்டிக்குது. அப்போ 8ல் 2 பகுதி நிறம் தீட்டப்பட்டிக்குது. ஆனால் இங்கே கேட்டிக்கிற கேள்வியை பாருங்கள். நிலற்றப்பட்டுள்ள பகுதி முழு உருவினது 2ல் ஒரு பங்காகும், 4ல் ஒரு பங்காகும், 8ல் ஒரு பங்காகும். 8ல் 2 பங்குன்னு சொல்லி அங்கே இன்றைக்கி விடை ஒன்றும் வந்தில்லை. இப்போ 8ல் 2ன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? குழம்புவீங்க. சரியா? ஆனால் 8ல் 2 நீங்கள் என்ன செய்யணும்? சுருக்கி பாருங்கள். சுருக்கி பார்த்தேன்னு சொன்னால் எத்தனை பங்கு வரும்? 4ல் ஒரு பகுதி. அப்போ 4ல் ஒரு பகுதிக்கு தான் என்ன செய்யப்பட்டிக்குது? இன்றைக்கி நிறம் தீட்டப்பட்டிக்குது. நீங்கள் சும்மா செஞ்சேன்னு சொன்னால் இன்றைக்கி விடையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது மாதிரி பிரித்து சொன்னால் உங்களுக்கு குயிக்காக என்ன செய்யலும்? விடையை கண்டுபிடிக்கலும். அதாவது நீங்கள் இப்படி பிரித்து பார்த்தேன்னு சொன்னால் 8ல் 2 பகுதிக்கு நிறம் தீட்டப்பட்டிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிச்சேன்னு சொன்னால் அதை என்ன செய்வோம்? அந்த 8ல் 2 பகுதியை சுருக்கினு சொன்னால் என்னது? 4ல் ஒரு பகுதி. எத்தனை பகுதி? 4ல் ஒரு பகுதிக்கு இன்றைக்கி நிறம் தீட்டப்பட்டிக்குது. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. சரியான விடையின் கீழ் கோடிடுக. ரூபன், ரூபி, மயூரி ஆகிய மூவரும் ஒரு கல்வி சுற்றுலா சென்றபோது தாங்கள் அணிந்திருந்த ஆடையில் இருந்த நிறங்களை கூறினார்கள். ரூபனின் உடையில் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்கள் இருந்தன. ரூபியின் உடையில் மஞ்சள், கருப்பு, நீல நிறங்கள் இருந்தன. மயூரியின் உடையில் வெள்ளை, மஞ்சள், ஊதா நிறங்கள் இருந்தன.
மூவரினதும் உடைகளில் இருந்த ஒரே நிறம் எது? பாருங்க, ரூபன், ரூபி, மயூரி ஆகிய மூவரும் ஒரு கல்வி சுற்றுலா சென்றபோது தாங்கள் அணிந்திருந்த ஆடையில் இருந்த நிறங்களை கூறினார்கள். ரூபனின் ஆடையில் சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறங்கள் இருந்தன. ரூபியின் உடையில் மஞ்சள், கருப்பு, நீல நிறங்கள் இருந்தன. மயூரியின் உடையில் வெள்ளை, மஞ்சள், ஊதா நிறங்கள் இருந்தன. மூவரினதும் உடைகளில் இருந்த ஒரே நிறம் எது? இந்த நிறம் பாருங்க, ரூபன் உடையில் சிவப்பு, மஞ்சள், பச்சை இருக்குது. பாருங்க, இனி கேட்டிக்குது. கேட்கப்பட்ட கேள்விக்கமைய ரூபன் உடையில் சிவப்பு, மஞ்சள், பச்சை இருக்குது. ரூபியோட உடையில் மஞ்சள், கருப்பு, நீலம் இருக்குது. மயூரியோட உடையில் மஞ்சள், வெள்ளை, ஊதா இந்த நிறங்கள் காணப்படுதாம். அப்போ மூன்று பேருடைய உடையில் என்ன நிறம் காணப்படுது? மஞ்சள். மூன்று பேருடைய உடையிலையும் என்ன நிறம் காணப்படுது? மஞ்சள் நிறம் தான் காணப்படுது. இப்போ இங்கே பொருத்தமான விடை முதலாவது விடை. அடுத்தே பாருங்க, நான்காவது கேள்வி. கல்வி சுற்றுலா சென்றபோது ரூபனை விட ரூபி அதிக பணம் வைத்திருந்தாள். ஆயினும் மயூரி வைத்திருந்த அளவு பணம் ரூபியிடம் இருக்கவில்லை. இவர்களில் குறைந்த அளவு பணம் வைத்திருந்தவர் யார்? சரியா பாருங்க, கல்வி சுற்றுலா சென்றபோது ரூபன், ரூபி, மயூரி மூணு பேட்டையும் என்னது பணம் மிக்கிதான். ரூபனை விட அதிக பணம் யார்? ரூபி வச்சிக்கிறான். ஆனால் மயூரிக்கிட்ட இந்த அளவு பணம் ரூபிக்கிட்ட ஈக்கலாம். அப்போ குறைந்த அளவு பணம் யார்கிட்ட இருந்திக்கும்? ரூபனுக்கிட்ட தான் இருந்திக்கும். ரூபனை விட ரூபி அதிகமான பணம் வச்சிக்கிறா. ஆனால் மயூரிக்கிட்ட அதையும் விட அதிக பணம் காணப்படுது. அப்போ இங்கே குறைந்த அளவு பணம் யாருக்கிட்ட இருக்குது? ரூபனுக்கிட்ட தான் நிற்குது. விளங்குதா? இந்த கேள்வியில் பாருங்க. அடுத்த கேள்வியை பின்வரும் பொருட்கள் விலைகளை ஒன்றோடொன்று தொடர்புபடுத்தி கீழ்வரும் வினாக்களுக்கு சரியான விடையினை தெரிவு செய்க. 1 கிலோகிராம் பருப்பு சக 2 கிலோகிராம் சீனியின் விலை ரூபாய் 233 ரூபாய். 1 கிலோகிராம் பருப்பு சக 1 கிலோகிராம் சீனியின் விலை ரூபாய் 150 ரூபாய். சரியா? பாருங்கள், 1 கிலோகிராம் பருப்பும் 2 கிலோகிராம் சீனியும் 233 ரூபாவாம். அதே மாதிரி 1 கிலோகிராம் பருப்பும் 1 கிலோகிராம் சீனியும் வந்து ரூபாய் 150 ரூபாயாம். சரியா? இனி கேட்கப்பட்டிருக்கிற முதலாவது கேள்வியை பாருங்கள். 1 கிலோகிராம் சீனியின் விலை என்ன? 1 கிலோகிராம் சீனியின் விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், 1 கிலோகிராம் சீனியோட விலை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா, இதில் 3 விடை தந்திக்கிறாங்க. 82 ரூபாய், 166 ரூபாய், 83 ரூபான்னு சொல்லி 3 விலை தந்திக்குதானே. அதில் 166 ரூபாய் வந்து விடையாக வராது. ஏன்னு சொன்னால் ரெண்டாவது பாருங்கள், 1 கிலோகிராம் பருப்புக்கும் 1 கிலோகிராம் சீனிக்கும் வந்து 150 ரூபா வருது. அப்படி வந்தேன்னு சொன்னால் 166 ரூபா வந்து அந்த பெருமதியை விட கூட வைக்குது. அப்போ அன்னைக்கு அந்த விடை வராது. ரெண்டாவது விடை எப்படியும் அங்கே வராதுன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலும். அதே மாதிரி முதலாவது விடையும் மூன்றாவது விடையும் பாருங்கள். அதேமாதிரி முதலாவது விடையை நீங்கள் எடுத்துக்கணும்னு சொன்னால் 1 கிலோகிராம் சீனியோட விலையை கண்டுபிடிக்கிறது 82 ரூபா. என்ன செய்யுங்க, முதலாவது விட 82 ரூபான்னு நினச்சிக்கோன்னு சொன்னால் 82. இப்போ நாங்கள் முதல்ல 2 கிலோகிராம் சீனியும் தந்திக்குதானே. அப்போ நாங்கள் 2 கிலோகிராம் சீனியையும் வந்து பார்க்கோம். 1 கிலோகிராம் சீனிக்கு 82 ரூபா இருந்தென்றால் 2 கிலோகிராம் சீனிக்கு எவ்வளோ வரும்? 172 ரூபாய். 172 ரூபாய். சரியா? 172 ரூபாய் இருந்தேன்டா. பாருங்கள், அடுத்த கேள்வி 1 கிலோகிராம் பருப்பிட விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பருப்பிட விலை நாங்கள் கண்டுபிடிக்கணும் தானே. பருப்புட விலையை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சொன்னால் நாங்கள் 233 ரூபாலேருந்து 172 ரூபா கழித்து பார்த்தா பருப்புட விலை வரணும். 233 ரூபாலேருந்து 172 ரூபா கழித்து பார்த்தா 1 கிலோகிராம் பருப்புட விலை வரணும். கழித்து பார்த்தேன்னு சொன்னால் 61 ரூபாய் வருது. அப்போ அன்னைக்கு தந்திக்கிற விடையில் பருப்பின் விலை என்னன்னு சொல்லி கேட்டிக்கிற கேள்விக்கிட்ட வந்திக்கிற விடையில் 67 ரூபாய், 75 ரூபாய், 83 ரூபான்னு சொல்லி 3 விடைக்குதுனே. 3 விடைக்குதுனே. அதில் வந்து 61 ரூபாய்ன்னு சொல்லி விலை ஒன்று தரப்பட்டில்லை. அப்போ 82 ரூபாவை எங்களுக்கு விடையாக எடுத்துக்கொள்ள இயலா. அப்போ நாங்கள் மூன்றாவது 83 ரூபாய் என்ன செய்வோம்? போட்டு கூட்டி பார்ப்போம். கூட்டி பார்த்தேன்னு சொன்னால் பருப்புட விலையும் எங்களுக்கு கண்டுபிடிக்கணும், நாங்கள் சீனியோட விலையையும் கண்டுபிடிக்கணும். 83 ரூபாயோட 1 கிலோகிராம் சீனி 83 ரூபாண்டா. 2 கிலோகிராம் சீனியை எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். இப்போ என்ன செய்யணும்? 83 2 தடவை போட்டு கூட்டி பாருங்கள். கூட்டி பார்த்தா 83 176 ரூபாய்.
176 ரூபா தானே 2 கிலோகிராம் சீனியோட விலை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம், 2 கிலோகிராம் சீனி 176 ரூபாண்டா 1 கிலோகிராம் பருப்போட விலையும் கண்டுபிடிக்கணும். அப்போ 233 ரூபாலேருந்து 176 ரூபா கழிச்சுன்னு சொன்னால் 1 கிலோகிராம் பருப்பிட விலை வரும். கழிச்சு பாருங்கள், கழிச்சு பார்த்துட்டு சொன்னால் 67 ரூபாய் வருது. அப்போ பருப்பின் விலைக்கு தந்திக்கிற விடைகளில் 67 ரூபான்னு சொல்லப்பட்டிருக்கிற விடை தரப்பட்டிருக்குது. அப்போ 1 கிலோகிராம் சீனியின் விலை எவ்வளோ, 83 ரூபாய். அதேமாதிரி 1 கிலோகிராம் பருப்பின் விலை என்னது, 67 ரூபாய். கேள்வியை பாருங்கள். முதலில் தரப்பட்டுள்ள மாபிள் கற்கள் 4 ஒன்றுடன் ஒன்று இணைக்கும் போது தோன்றும் முறிவை தெரிவு செய்க. இந்த கேள்வியை பார்ப்போம். பாருங்க, இந்த முதலாவது படத்தில் இந்த மாபிளை வந்து ஒன்றோடொன்று பொறுத்தும் நேரம் இந்த 4 மாபிளோட பொறுத்தும் நேரம் எந்த உரு தோன்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், இந்த படத்தை நல்லா உன்னிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சொல்லி இதுக்கு வரக்கூடிய விடைகளையும் பாருங்கள். 3 விடைகளையும் எந்த அமைப்பில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது முதலாவது விடை, அடுத்து இது இரண்டாவது விடை, அடுத்து இது வந்து மூன்றாவது விடை. அப்போ முதலாவது மாபிள் வந்து ஒன்றோடொன்று எந்த விடையோட பொருந்தக்கூடியதாக இருக்குது, எந்த விடையோட பொருந்தக்கூடியதாக இருக்குது, முதலாவது விடைத்தான் இன்றைக்கி பொருந்தக்கூடிய விடையாக காணப்படுவது. ஏனைய இந்த ரெண்டாவது மூன்றாவது தரப்பட்டிருக்கிற அந்த பொருத்தப்பட்டிருக்கிற விதம் வந்து வித்தியாசமானதாகவும் காணப்படுது. ஆனால் இன்றைக்கி முதலாவது விடை தான் இன்றைக்கி பொருத்தமான விடை. அதேமாதிரி 8வது கேள்வியை பாருங்கள். அதே தொடர்புப்பட்ட ஒரு கேள்வி தான். அதையும் நீங்கள் நல்லா அந்த படத்தை வந்து உன்னிப்பாக பார்த்து தான் இந்த கேள்விக்கு விடையை செய்யணும். பாருங்கள் படத்தை, முதலாவது படத்தை பாருங்கள். இதே வந்து ஒரு மாபிள் துண்டு. இந்த 4 மாபிளோட ஜாயிண்ட் பண்ணுற நேரம் எந்த அமைப்பு தோன்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நல்லா பாருங்கள். அதோட முதலாவது படம் இது. அதே போல் இது இரண்டாவது படம், இது வந்து மூன்றாவது படம். அப்போ இந்த முதலாவது படத்தை வந்து 4 மாபிள்கள் ஜாயின் பண்ணுற நேரம் எந்த உருவம் தோன்றுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எத்தனாவது விட வரும் இன்னைக்கு? முதலாவதும் இரண்டாவது வந்து வித்தியாசமானதாகவும் ஒரு ஒழுங்கு இல்லாமலும் காணப்படுது. மூன்றாவது விடையை பாருங்கள், ஒரு ஒழுங்கான அமைப்பாக காணப்படுது. அது வந்து இந்த முதலாவது படத்துக்கு பொருந்துமான்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி எத்தனாவது விடை சரியான விடையாக வரும்? மூன்றாவது விடை தான் இன்றைக்கி பொருத்தமான விடையாக வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. பின்வரும் அறிவுரைகளுக்கு மிக பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. பாடசாலை முடிந்து வீட்டுக்கு இடைவெளி, பாதணி, புத்தகப்பை போன்றவற்றை அவற்றுக்குரிய இடைவெளி வையுங்கள். பாருங்க, திருப்பியும் வாசிக்கிறேன். பாடசாலை முடிந்து வீட்டுக்கு இடைவெளி, பாதணி, புத்தகப்பை போன்றவற்றை அவற்றுக்குரிய இடைவெளி வையுங்கள். முதலாவது விடை தந்திக்கிறாங்க வந்தவுடன் இடத்தில், இரண்டாவது விடை வந்த இடம், மூன்றாவது விடை வந்தவுடன் இடங்களில். அப்போ இன்னைக்கு எத்தனாவது விடை வரும்? வந்தவுடன் இடத்தில் பொருத்தமானு சொல்லி வாசித்து பாருங்கள். பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் பாதணி, புத்தகப்பை போன்றவற்றை அவற்றுக்குரிய இடத்தில் வையுங்கள் என்ற பொருத்தமா? இடத்தில் என்று சொல்கிறது அன்றைக்கி பொருத்தம், வந்தவுடன் சரி, ஆனால் இடத்தில் வந்து பொருத்தமான விடையாக வருதில்லை. ரெண்டாவது விடையை அதோட ஜாயின் பண்ணி வாசித்து பாருங்கள். பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்த இடைவெளி பாதணி. அப்போ வந்தன்று சொல்கிற அந்த வாக்கியம் வந்து எங்களுக்கு வருமா? வராது. மூன்றாவது விடையை வாசி பாருங்கள். பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் பாதணி, புத்தகப்பை போன்றவற்றை அவற்றுக்குரிய இடங்களில் வையுங்கள். அவற்றுக்குரிய இடங்களில் வையுங்கள் தான் இன்றைக்கி இடங்கள் என்று சொல்லித்தான் வரும். ஏன் பாதணி, புத்தகப்பை எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல தான் வைக்கணும். அப்போ இடங்களில் என்று தான் வரணும். அப்போ பாடசாலை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் பாதணி, புத்தகப்பை போன்றவற்றை அவற்றுக்குரிய இடங்களில் வையுங்கள். அப்போ இன்றைக்கி எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. அடுத்த 10வது கேள்வியை பாருங்கள். இடைவெளி பிரச்சினை, இடைவெளி, அதை அம்மாவிடம் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்போ 2 இடைவெளி தரப்பட்டிக்கு தங்கினிக்கு என்னென்ன விடை வரும்னு சொல்லி பார்ப்போம். எத்தனை என்றாலும் முதலாவது விடை, எத்தகைய என்றாலும் இரண்டாவது, எவ்வளவு என்றதும் மூன்றாவது. சரியா? அப்போ இன்றைக்கி எத்தனாவது பொருத்தம்னு சொல்லி முதலாவது விடையை வாசித்து பாருங்கள். எத்தனை பிரச்சினை என்றாலும் அதை அம்மாவிடம் மறைக்காமல் சொல்லுங்கள். எத்தனை பிரச்சனை என்று வராது. என்றாலும்
என்றாலும்ன்றது சரியான சொல். ஆனால் எத்தனைன்றது வந்து இன்றைக்கி முதலாவது இந்த இடைவெளிக்கு பொருத்தமான விடையாக அமையாது. ரெண்டாவது பாருங்கள், எத்தகைய பிரச்சினை என்றாலும் அதை அம்மாவிடம் மறைக்காமல் சொல்லுங்கள். எத்தகைய பிரச்சினை என்றாலும் அதை அம்மாவிடம் மறைக்காமல் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி எத்தனாவது விடை வரும்? இரண்டாவது விடை தான் பொருத்தமான விடை. பாருங்கள், இப்படித்தான் செய்கிறது. லேசான கேள்விகள் யோசித்து செய்யுங்க. நல்லா யோசித்து சிந்தித்து செஞ்சேன்னு சொன்னால் விடைகள் சரியான விடைகள் எங்களுக்கு செய்ய எளிமைக்கும். பகுதி 7 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நுண்ணறிவு வினாக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த சேனலில் போடப்படும்.